ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1 hour சமையல். 1 hour சமையல் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக 1 hour சமையலுடைய கான்செப்டே 1 மணி நேரத்தில் நல்ல சுவையான, ஹெல்த்தியான, டேஸ்டியான ஒரு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த 1 hour சமையலில் இந்த லஞ்சுக்கான மெனு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நார்மல் வந்து நம்ம பட்டாணி க்ரீன் பீஸில் வந்து புலாவ், அதுக்கு தான் நான் பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி. இந்த க்ரீன் பீஸ் புலாவுக்கும் சப்பாத்திக்கும் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய மஷ்ரூம் கிரேவி அண்டு இந்த குக்கும்பரில் வந்து நல்லா தயிர் சேர்த்து இந்த வெள்ளரிக்காய் சாலட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் பேக்கெட் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது, நம்ம வேணும் போது அதை டக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அது தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆக போகுது. நம்ம வந்து 12க்குள்ளே வந்து கரெக்டாக நம்ம 12 o'clock வந்து இந்த லஞ்சை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ நம்ம 1 hour சமையல் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 months வரைக்குமே நம்ம வந்து லஞ்ச் வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசிக்காமல் டக்குன்னு பண்ணிடலாம். அப்போது அதுதான் அதோட கான்செப்ட். ஆமாம், அந்த 60 வீடியோஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் விருப்பப்பட்டவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நம்ம தேவையான காய்கறிகளை ஃபஸ்ட்டு நறுக்கிடுவோம். பட்டாணியை வந்து வேக போட்டுடலாம் குக்கரில். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையும் நறுக்க ஆரம்பிச்சிடலாம். பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்ததை வந்து வேக வச்சாச்சு. இன்கேஸ் நீங்கள் உரிக்கிற பட்டாணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதனால் ஹை ஃப்ளேமில் 2-3 சவுண்டு விட்டு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். தானாகவே ப்ரெஷர் போகட்டும். இப்போ நம்ம கிரேவிக்காக, மஷ்ரூம் கிரேவிக்காக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த இடத்துல பூண்டு அண்டு இஞ்சி, இதை வந்து நம்ம அரைக்க போகிறதில்ல, இதை வந்து நம்ம துருவி தான் யூஸ் பண்ண போகிறோம். பூண்டு இஞ்சியும் கிரேவிக்காக. இது வந்து பட்டாணி புலாவுக்காக வெங்காயத்தை வந்து மெல்லிசாக நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவிக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம மஷ்ரூமை தான் வதக்க போகிறோம். ஸோ மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து நறுக்கிக்கலாம். நறுக்கிட்டு பார்ப்போம். மஷ்ரூம் கொஞ்சம் பெரிய பீஸாகவே நறுக்கி வச்சுட்டேன். அதே மாதிரி பட்டாணி வேக வச்சதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது ஆக்சுவலி வந்து இவ்வளோ தேவைப்படாது. நம்ம இதில் ஒரு பாதி வந்து நம்ம புலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாக்கி பாதியை சுண்டலாக வந்து எப்போ ஈவினிங் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு வானலியில் ஒரு 5 கிராம் டேப்லெட் பட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்கும், நிறையா பிராண்டில் வருது. அதில் வந்து ஒரு டேப்லெட் பட்டர் போட்டிருக்கேன். இதில் நம்ம அந்த மஷ்ரூமை போட்டு நல்லா கொஞ்சம் கோல்டனாக, அந்த எண்ட்ஸ் எல்லாம் கோல்டனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். புலாவுக்கு தேங்காய் பாலில் செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் ஒரு மூடி தேங்காவை நான் கீனி இதில் போட்டு வச்சுருக்கேன், அந்த ஜாரில். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விப்பரில் 2-3 தடவை போட்டோம் அப்படின்னா துருவின மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லாவே அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இவ்வளவு தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எவ்வளோ வேணாலும் தண்ணி விட்டு, நமக்கு வந்து 1 பங்கு பாஸ்மதி ரைஸுக்கு 2 பங்கு அளவுக்கு அந்த தேங்காய் பால் தண்ணி வேணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருவோம். மஷ்ரூம் வந்து கிரேவிக்காக வதக்கி வச்சாச்சு. லைட்டாக அந்த முனைகள் மட்டும் கோல்டனாக வதக்கி வச்சாச்சு. இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதில் தக்காளி, வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். இந்த சைடு நம்மளுடைய புலாவுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் பட்டர் போட்டிருக்கேன். அதில் ஒரு பெரிய பிரியாணி இலை, ஒரு 2 பீஸ் பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை வந்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் அண்டு பச்சை மிளகா, இந்த அளவுக்கு, இந்த மிளகா நல்ல காரமாக இருக்கிறதுனால நான் 2 மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம பெரிய வெங்காயம், பச்சை மிளகா இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை பட்டாணி, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு பாசுமதி ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 11:30. இன்னும் ஒரு 30 minutes இருக்குது நமக்கு. புலாவை அடுப்பில் ஏற்றிட்டு நம்ம வந்து அடுத்து கிரேவிக்கான அதை வதக்க ஆரம்பிக்கும் போது சப்பாத்திக்கு மாவு பசங்க வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வேக வச்சுருந்ததில் பாதி பட்டாணி சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, ரைஸுக்கு தேவையான அளவுக்கு, அந்த தேங்காய் பால் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான உப்பளவு போட்டோன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்ததை வந்து நல்லா வடித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பாஸ்மதி ரைஸை நீங்கள் ஒரு டைம் குக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளவு அரிசி தேவைப்படுதுன்னு தெரியும். ஒரு சிலதுக்கு 1.5 பங்கு தேவைப்படும், ஒரு சிலதுக்கு 1.25, ஒரு சிலதுக்கு 2.
2.25 வரைக்கும் அந்த அரிசியினுடைய பழைய தன்மையை பொறுத்து அதுக்கு தேவைப்படும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விடுவோம். 2 விசில் விட்டுட்டு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷரை வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். ஸோ நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஹை ஃப்ளேமில் 2 விசில், சிம்மில் 2 நிமிஷம், அப்புறம் ப்ரெஷரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த தக்காளி வெங்காயத்து கூட இஞ்சியை துருவி போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த பூண்டு பல்லையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை, அதை எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த பச்சை வாசனை போக இதை வந்து நம்ம கலந்து விடலாம். இப்போ இந்த புலாவ் வந்து நான் 2 சவுண்டு விட்டு ஹை ஃப்ளேமில் சிம்மில் 2 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் அப்படியே ஃபுல் ப்ரெஷரை விட்டுட்டோம் அப்படின்னா அது குழஞ்சு போயிடும் பாசுமதி ரைஸு. அதனால் உங்களுக்கு பதமாக வேகிறதுக்கு இதனுடைய ப்ரெஷரை எடுத்து விடுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேலே நம்ம தேங்காய் பாலில் வேக விட்டதுனால அந்த தேங்காய் பால் மேலே அப்படி இருக்குது. ஸோ மெதுவாக ரொம்ப வந்து ஜென்டிலாக கலரணும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சே கூட நம்ம கலரிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாசுமதி ரைஸ் வந்து ரொம்ப பதமாக வெந்திருக்கு. குழையாமல் வேகாமையும் இல்லை, ரொம்ப ரொம்ப கரெக்டான பதத்தில் வெந்திருக்கு. இது உடனே சூடாக இருக்கும்போது கலரி விட்டோம் அப்படின்னா மசிஞ்சிரும். கொஞ்சம் வந்து லைட்டாக ஆற விடுவோம். இப்படியா இருந்தாலும் லஞ்சுக்கு பேக் பண்ணும்போது லஞ்சுக்கு வந்து உடனே சாப்பிட்டா தான் சூடாக இருக்கும். நம்ம ஒரு 1:30 மணி அப்படின்னு சாப்பிடும்போது அது வந்து கொஞ்சம் ஆறி தான் போயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து இதை கலரி விட்டுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சாச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இதை வந்து நம்ம சப்பாத்தி இட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவிக்காக வதக்குனதை ஆற வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே நம்ம வந்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி வந்து தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி 2 தேய்ச்சி வச்சுட்டேன், 3வது தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த கிரேவிக்கானதை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து வானலியில் விட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமையும் சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்ல வாசனையாக பச்சை கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நான் இடையில நம்ம சப்பாத்தியையும் இந்த மாதிரி இட்டு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த வானலியில் இந்த கிரேவிக்கு அரைச்ச கிரேவிக்கு இதையே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ வதக்கி வச்சுருந்தா மஷ்ரூம் ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. அந்த பச்சை கருவேப்பிலை ஆல்ரெடி நான் அதெல்லாம் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து அதில் ஆட் பண்ணிடுவோம். இப்போ அந்த வானலியை பற்ற வச்சுருவோம். லைட்டாக வந்து ஒரு எல்லாமா சேர்ந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். எல்லாமே வதக்குனது தான், பச்சை வாசனையெல்லாம் ஒன்று கூட இருக்காது. உங்களுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் இந்த மிக்ஸியை ஜாரை வாஷ் பண்ணி அதில் விட்டுக்கலாம். கிரேவி நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி, மஷ்ரூம் கிரேவி. இங்கே வந்து சப்பாத்திக்கான தனி கல் போட்டு வச்சுருக்கேன். இங்கே இட்டு கிட்டத்தட்ட 8 சப்பாத்தி அளவுக்கு இட்டு ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம சுட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ லாஸ்ட் சப்பாத்திலேருந்து தான் நான் எப்போயுமே வந்து சுட ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ தான் அந்த மாவு கொஞ்சம் ஊறி இருக்கும், கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே ஒட்டிட்டு எல்லாம் ஒட்டுக்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துருவோம். சுட்டு எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ரெடியாக இருக்கிறதுனால சட்டுன்னு போட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளே வந்து நான் அந்த குக்கும்பர் இருக்கு இல்லையா, இதை பீல் பண்ணி ரெடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போயே நான் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறது கிடையாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி அதில் தயிர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப நீர்க்க ஆகிடும். ஸோ எல்லா சப்பாத்திகளையும் போட்டு எடுத்துடலாம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12. நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் இந்த வேலைகளெல்லாம் முடிக்க பார்ப்போம். பேசிட்டே செய்யும்போது ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன தான் ஆகும். ஸோ அதை போட்டு எடுத்துடலாம்.
ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் நம்ம இன்னும் வந்து சுட்டு எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த சப்பாத்தியும் போட்டாச்சு. என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இரும்பு கல், கொஞ்சம் வந்து மெல்லிசான கல். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். தோசை போடுற கல்லில் வந்து நம்ம சப்பாத்தி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா தோசை வாக்க எடுக்க வராது அடுத்தடுத்த நாட்களில். அதனால் நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து தனியாக ஒரு கல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஹிண்டாலியம் வச்சுருந்தேன், பட் அதை விட இந்த இரும்பு கல் சூப்பராக இருந்தது. அதனால் கொஞ்சம் மெல்லிசான கல், அவ்வளோதான் வித்தியாசம். தோசை கல்லுக்கும் சப்பாத்தி கல்லுக்கும் அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குக்கும்பரை வந்து பீல் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணி மட்டும் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் கிண்ணத்தில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவையான போது தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தியும் ரெடி, சப்பாத்தி ரெடி, கிரேவி ரெடி. நம்மளுடைய அந்த புலாவ் இன்னும் அப்படியே சூடாகவே இருக்குது. ஸோ மெதுவாக அப்படியே கிளறி விடுங்க. இது வந்து நீங்கள் ஹாட் பாக்ஸில் போடுறதுனா போட்டு அதுலேயுமே கிளறி விட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சூட்டோட சூடாக நம்ம பண்ணல, ஒரு எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் ஆயிருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து அது மசியாமல் நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பெப்பர் தூவிக்கலாம். அது வந்து தேவைன்னா தான். ஒரு சிலருக்கு அந்த நார்மல் காரமே கரெக்டாக இருக்கும், ஒரு சிலருக்கு பெப்பர் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து பச்சை மிளகா காரத்தோடு நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் தூள் வந்து தூவிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து துருவிக்கிறதுனாலும் துருவிக்கலாம், குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி நறுக்கிக்கிறதுனாலும் நறுக்கிக்கலாம். ஸோ நான் வந்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கிக்கிறேன். விதைகளோடையே நம்ம யூஸ் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி. சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு, கிரேவி பண்ணியாச்சு, ஃப்ரைட் ரைஸ் புலாவ் பண்ணியாச்சு, பீஸ் புலாவ். எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ரைத்தாக்கு வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அதிகமாக இருக்குது. பேசிட்டே செய்யும்போது அப்படி தான் இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து டக்குன்னு நம்மளுடைய ரொட்டீனில் செய்யும்போது இன்னுமே நீங்கள் வந்து 10 நிமிஷம் கம்மியாக ஒரு 50 நிமிஷத்துலேயே இந்த மெனுவை வந்து முடிச்சிடலாம். நீங்கள் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.